ஹலோ படிஸ், வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம தமிழ் முந்தைய ஆண்டு வினாத்தாள் டெஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, கடிகை முத்துப்புலவரின் மாணவர் யார்? அப்துல் காதரா, உமர் புலவரா, பானு அகமது மாரிகாயரா, அபுபாக்கரா? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, உமர் புலவர். உமர் புலவர். அடுத்ததா 2, பேராசிரியர் பே. சுந்தரம் பிள்ளை அவர்கள் யாரை ஞான ஆசிரியராக கொண்டு ஒழுகி வந்தார்? பேராசிரியர் பே. சுந்தரம் பிள்ளை ஞான ஆசிரியராக கொண்டு ஒழுகி வந்தவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, சுந்தர சுவாமிகள். அடுத்தது, நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்குழைத்தல் என்று முழக்கமிட்டவர்? சி. சுப்பிரமணிய பாரதியாரா, பாரதிதாசனாரா, உவேஸ் ஐயரா, கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளையா? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, சுப்பிரமணிய பாரதியார். பகுத்தறிவு கவிராயர் என்ற தமிழ் மக்களால் அழைக்கப்படுவர் யார்? பகுத்தறிவு கவிராயர் என்று தமிழ் மக்களால் அழைக்கப்படுவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, உடுமலை நாராயண கவி. இதுவே பகுத்தறிவு செம்மல் அப்படின்னா அது ஈவேரா. பகுத்தறிவு செம்மல் அப்படின்னா அது ஈவேரா. செம்மல் அப்படின்னா அது ஈவேரா. அடுத்தது, மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுவர் யார்? மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். 36, புரட்சி முழக்கம் என்ற நூலை எழுதியவர் யார்? புரட்சி முழக்கம் என்ற நூலை எழுதியவர் பரிதிமார் கலைஞரா, மறைமலை அடிகளா, சாலை இளந்தரையனா, தேவநாய பவானாரா? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, சாலை இளந்தரையன். 37, முற்காலத்து இசைத்தமிழ் நூல்களில் ஒன்று? பெருநாரை, சிலப்பதிகாரம், பெரிய புராணம், கந்த புராணம். முற்காலத்து இசைத்தமிழ் நூல்களில் ஒன்று. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, பெருநாரை. 38, பம்பல் சம்பந்த முதலியார் முதலாக எழுதி நடித்த நாடகத்தின் பெயர் என்ன? அமுதவல்லி, புஷ்பவல்லி, மரகதவல்லி, குமுதவல்லி? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, புஷ்பவல்லி. பம்பல் சம்பந்த முதலியார் அவரோட முதலாக நடித்த நாடகம் புஷ்பவல்லி. அடுத்தது, இயற்பெயரை கண்டறிக. இது ரொம்பவும் ஈஸியான கொஸ்டின். பாரதியார், பாரதிதாசன், சுரதா, வாணிதாசன்? பாரதியார் இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, பாரதியார் சுப்பிரமணியன். பாரதியார் சுப்பிரமணியன். பாரதிதாசன் சுப்புரத்தினம், சுரதா ராஜகோபாலன், வாணிதாசன் அரங்கசாமி என்கிற எத்திராசலு. 40, மாணிக்கவாசகர் வரலாறும் கால ஆராய்ச்சியும் என்ற நூலை எழுதியவர் யார்? காபா சந்தோஷம், மறைமலை அடிகள், வ.உ.சி. ஐயர், செல்வகேசவ முதலியார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, மறைமலை அடிகள். அடுத்ததா, யார் காப்பார் என்று தமிழன்னை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர், அவர் யார்? யார் காப்பார் என்று தமிழன்னை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர், அவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, அது உவே சாமிநாதர். 42, தேவநாய பாவாணர் எத்தனை நூல்களை படைத்துள்ளார்? 40, 43, 72, 52? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, 43. அடுத்தது, ஞானக்கண்ணாடி என்ற சமய நூலை எழுதியவர் யார்? ஞானக்கண்ணாடி என்ற சமய நூலை எழுதியவர் யார்? வீரமாமுனிவர், கால்டுவெல், போப், வேதநாயக பிள்ளை? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, வீரமாமுனிவர். 44, தட்சிணமேரு என்று ராஜராஜ சோழனால்
அழைக்கப்பட்ட கோவில். தஞ்சை பெரிய கோவில், காஞ்சி கைலாசநாதர் கோவில், மகாபலிபுரம் கடற்கரை கோவில், பனைமலை கோவில். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, தஞ்சை பெரிய கோவில். 45. தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள். இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, தென் அமெரிக்கா, கனடா, பிரிட்டன். பினாங்கு, ஃபிஜி, பிரிட்டன். மலேசியா, கனடா, பிரிட்டன். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. 46. தன்மையின் அடிப்படையில் அமைந்த நிலத்தின் பெயர் எது? குறிஞ்சி நிலம், செம்மண் நிலம், உவர் நிலம், கலர் நிலம். தன்மையின் அடிப்படையில் அமைந்த நிலத்தின் பெயர். தன்மை ஞாபகம் வச்சுங்க, தன்மையின் அடிப்படையில். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, கலர் நிலம். அடுத்தது பொறுத்துக. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். இது பறைய வச்சு பொருத்தணும். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, அதாவது குறிஞ்சி அப்படிங்கிறது தொண்டகப்பறை, முல்லை அது ஏறுகோட்டுப்பறை. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, முல்லை நிலத்தில் தான் முதலில் ஏறு தழுவுதல் தோன்றியது, அது மருத நிலத்திற்கு பரவியது. இதில் முல்லை நிலம் அப்படிங்கிறது ஏறுகோட்டுப்பறை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது மருதம், மணமுலா, நெல்லரிக்கினை அப்படின்னு வரும். மணமுலா, நெல்லரிக்கினை அப்படின்னு. பாலை, துடிப்பறை. பாலைங்கிறது என்னென்னா, அது ஒரு பாலைவனம், அதனால் அங்கே தண்ணி இல்லாமல் துடிச்சுக்கிட்டு இறந்துருவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுருங்க. 48. பெரும்பொழுது அதோட மாதங்கள் கொடுத்துருக்காங்க, இதை பொருத்தணும். கார்காலம், முன்பனி காலம், முதுவேநீர் காலம், குளிர்காலம். இதற்கு சரியான விடை என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, 2, 1, 4, 3. அதாவது கார்காலம் ஆவணி புரட்டாசி, குளிர்காலம் முன்பனி காலம் மார்கழி தை, முதுவேநீர் காலம் ஆனி ஆடி, குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, முதல்ல வரிசையாக ஆர்டர் படி கார், குளிர், முன்பனி, பின்பனி, இளவேனில், முதுவேனில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு, முதல்ல ஆவணி புரட்டாசி ஆகிய 2 மாதங்களை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆவணி புரட்டாசி இது கார். இந்த ஆர்டர் வரிசை இது கரெக்டாக ஞாபகம் இருக்கணும். கார், ஆவணி, புரட்டாசி. அதுக்கப்புறம் வர 2 தமிழ் மாதங்கள் ஐப்பசி கார்த்திகை, மார்கழி தை, மாசி பங்குனி, சித்திரை வைகாசி, ஆனி ஆடி. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இது கரெக்டாக போயிடும், கரெக்டாக எழுதிடுவீங்க. அதனால் இதை சரியாக ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது 49. உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல். இம்மூன்றும் எவ்வுயிருக்கு உரியது? உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல். இதை ஞாபகம் வச்சுங்க. இது 3 அறிவு உரியது. 3 அறிவு உடையது தான் உற்றறிதல். மொத்தம் 3 கொடுத்துருக்காங்க, அதனால் 3 அறிவு. இது எது? சிப்பி நத்தையா, கரையான் எறும்பா, பறவை விலங்கா, நத்தை நண்டா? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, கரையான் எறும்பு. பறவை விலங்கு 5ஆம் அறிவு. பறவை விலங்கு 5ஆம் அறிவு. சிப்பி நத்தை 4. இது நீங்கள் புக்கில் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்தது 50. வேறில்லை, பிரித்தெழுதுக. வேறில்லை. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, வேறு கூட்டல் இல்லை. 51. உடன்பாட்டு வினையை எதிர்மறை வினையாக மாற்றுக. எதிர்மறை வினைனா நெகட்டிவில் இருக்கணும். உடன்பாட்டு வினையை எதிர்மறை வினையாக மாற்றுக. வந்தான் அப்படின்னா வருவான். வருவான்கிறது எதிர்காலம். வருகிறான் அப்படிங்கிறது வருகின்றான். வருகிறான், வருகின்றான், இதெல்லாம் இருக்குது. வந்திலன் அப்படிங்கிறது தான் இதற்கான சரியான விடை. அடுத்தது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், இல்லம். பொருந்தாத சொல்லை கண்டறிக. இதில் பொருந்தாத சொல் ஆப்ஷன் டி, இல்லம். இங்கே டின்னு பார்த்துட்டேன், இது இல்லம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இது எல்லாருக்கும் அறிந்தது, இதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது 53. கிளி, கிளி, கிளி
போன்ற சொற்களுக்கு சரியான வேறுபாட்டை தேர்வு செய்க. கிளி அப்படின்னா அது என்ன? கிளி கிளி. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. கிளி அப்படின்னா பயம். இரண்டாவது கிளிக்கு பாருங்க, அது கிளித்தல். மூன்றாவது கிளி ஒரு பறவை. 54. அரசனை குறிக்கும் சொல். பூவா, காவா, கோவா, ஆவா. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி. கோ. கோனா அரசன். இதுவே கானா அது சோலை. கானா சோலை. இதை ஞாபகம் வச்சுங்க. கானா சோலை. 55. பெற்றான். வேர் சொல்லை கண்டறிந்து எழுதுக. பெற்றான் வேர் சொல்லை கண்டறிந்து எழுதுக. வேர் சொல்னா என்னென்னு சொல்லியிருக்கேன். கட்டளை இடுற மாரி வந்துச்சுன்னா அது வேர் சொல். கட்டளை இடணும், அது வேர் சொல். இதில் பெற்ற அப்படிங்கிறது கட்டளை இடுற மாரி வருதா, பெற்று கட்டளை இடுற மாரி வருதா, பெரு பேரு அப்படிங்கிறது கட்டளை இடுற மாரி வருதா? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி. பெரு அப்படிங்கிறது தான் சரியான விடை. 56. வா என்ற சொல்லின் பெயரச்சம் குறிப்பிடுக. வந்தான், வந்து, வந்த, வருதல். இதில் பெயரச்சம் கேட்டிருக்காங்க. பெயரச்சம்னா இறுதியில் ஆ வரணும், இல்லைன்னா ஈ வரணும். இதை ஞாபகம் வச்சுங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி. வந்த அப்படிங்கிறது தான். வந்து அப்படின்னா அது வினையச்சம். வந்து வினையச்சம். வந்தான் அப்படின்னா அது வினைமுற்று. வந்தான் வினைமுற்று. வருதல் அப்படின்னா அது தொழில் பெயர். வருதல் தொழில் பெயர். அகரை வரிசைப்படி அமைந்துள்ள சொற்களை கண்டறிக. முதல்ல செப்பு, சென்னை, செல்வம், செடி. செடி, செப்பு, செல்வம், சென்னை. செப்பு, செல்வம், சென்னை, செடி. செடி, செல்வம், செப்பு, சென்னை. இதற்கு சரியான விடை என்ன? ஆப்ஷன் பி. செடி, செப்பு, செல்வம், சென்னை. இதில் பாருங்க, ரா நா அப்படிங்கிற நா வந்து இரண்டாவதுல இருக்குது. அது கடைசீட்டில் வந்துடும். அடுத்தது செடி. இதில் டா. தா, நா, பா, மா, யா. இதில் தா வருது. டா இந்த நா வரணும். இதுக்கப்புறம் தான் இது வரும். அதனால் செடி, செப்பு, செல்வம், சென்னை. இதை ஞாபகம் வச்சுங்க. 58. காலங்களில் தெருவில் மலை வைக்காதீர் காலை. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் உருவாக்குக. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி. மழைக்காலங்களில் தெருவில் காலை வைக்காதீர்கள் என்பது சரியான விடை. 59. கொல்லையிலே வாழை, பலா, மாங்கனிகள் குலுங்கும். இவ்விடைக்கேற்ற வினாவை எழுதுக. எப்பயுமே இந்த விடைக்கேற்ற வினாவை படிக்கும்போது முதல்ல ஆப்ஷனை படிச்சுட்டு அதுக்கப்புறம் கேள்வியை படிங்க. அப்படி படித்தா தான் உங்களுக்கு கரெக்டான விடை தெரியும். எது குலுங்கும், எதுகள் குலுங்கும், கொல்லையிலே குலுங்குவன யாவை, எதுவும் குலுங்கவில்லை. இதில் பாருங்கள், கொல்லையிலே குலுங்குவன யாவை அப்படின்னா அது வாழை, பலா, மாங்கனிகள் குலுங்கும் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி. கொல்லையிலே குலுங்குவன யாவை. 60. கொக்கொக்க கூம்பும் பருவத்து. இவ்வுவமையால் விளக்கப்படும் பொருள் என்ன? இதற்கான சரியான பொருள் ஆப்ஷன் பி. காலமறிந்து விரைந்து செயல்படுதல். இந்த குறளுக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வாய்ப்பற்ற காலத்தில் கொக்கை போல் அமைதியாக இருத்தல் வேண்டும் அப்படின்னு இருக்கும். உரிய சமயம் கிடைத்ததும் கொக்கை போல் விரைந்து செய்து செயற்கைய செயலை செய்து முடித்தல் வேண்டும் அப்படிங்கிறதான் இதற்கான பொருள். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக நான் என்ன தவறு செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.